ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்டே டியூன் வித் ரே. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு பேக்கெட் நூடுல்ஸ் அண்ட் 3 முட்டை வச்சு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு நூடுல்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். வாங்க என்னென்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாயில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அது கூட ஒரு பேக்கெட் நூடுல்ஸை சேர்த்துட்டேன். அது கூட தேவையான அளவுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இந்த நூடுல்ஸ் இந்த மாதிரி நல்லா உடச்சி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு தண்ணி கரெக்டாக ஊற்றணும் அப்படின்ற அளவுலாம் இல்லை, நீங்கள் எக்ஸ்ட்ராவே ஊற்றிக்கலாம். ஏன்னா அது நம்ம வந்துட்டு நல்லா வேக வச்சதுக்கப்புறமா வடித்து எடுத்துக்க போகிறோம் தண்ணியிலேருந்து. அந்த தண்ணியில் நூடுல்ஸ் நல்லா வெந்துருச்சுனாலே போதும், நமக்கு ஒரு 90% குக் ஆனாலே நமக்கு போதும். இந்த மாதிரி ஒரு ஃபில்டரில் வடிகட்டி நம்ம எடுத்துக்கலாம். அந்த தண்ணி எதுவுமே இல்லாத மாதிரி வடித்து எடுத்துக்கலாம். அண்ட் இது கூடவே கொஞ்சமாக பச்சை தண்ணியும் கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை நல்லா அலசிக்கலாம். இது எதுக்காக பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நூடுல்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஸ்டிக்கியாக இல்லாமல் நம்ம வந்து அந்த தண்ணியில் குக் பண்ணோம் இல்லையா, அதோட பசை மாதிரி இருக்கும், ரொம்ப ஒன்றோட ஒன்று ஒட்டிகிட்ருக்கும். ஸோ அந்த மாதிரி பச்சை தண்ணி வச்சு ஒரு டைம் இந்த மாதிரி அலசி கொடுத்துட்டோன்னா பாருங்கள் எந்த அளவுக்கு ஒட்டாமல் வந்திருக்குதுன்னு. இப்போ இன்னொரு கடாயில் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம் இல்லையா நூடுல்ஸ், இதை 3 பேட்சாக பிரிச்சுருக்கேன். 3 பேட்சாக பிரித்ததை இந்த மாதிரி நம்ம அந்த பேனில் எந்த அளவுக்கு வைக்க முடியுதோ அந்த அளவுக்கு நீங்கள் பிரிச்சுக்கலாம். நான் வந்து 3ஆக டிவைட் பண்ணியிருக்கேன். ஸோ 3மே எனக்கு வைக்கிறதுக்கு கரெக்டாக இருந்தது. ஒரு சிங்கிள் பேக்கெட் நூடுல்ஸில் எனக்கு இந்த மாதிரி 3 பேட்சாக பிரிக்கிறதுக்கு வந்தது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3 முட்டை சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த முட்டையோட மஞ்சள் கரு மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன், வெள்ளை நான் எடுக்கல. முட்டையோடைய மஞ்சள் கருவை பிரிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நிறைய பேர் நான் அந்த மாதிரி ரெசிபி போடும்போது எப்படி இதை பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்குறீங்க. இதுக்கு நிறைய வழி இருக்குது. நான் இன்றைக்கி பண்ணது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக முட்டையை 2ஆக உடச்சி அதை வந்து நம்ம காஃபி எப்படி நம்ம ஆற்றுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஆற்றிட்டு நம்ம வெள்ளையை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ எக்கோட மஞ்சள் வந்து அந்த ஓட்லேயே தங்கிடும். அதை தான் நான் இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். ஸோ இது வந்துட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஃப்ளேம் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த வந்து நம்ம முட்டை மேலே இருக்கிறது வேகணும் இல்லையா, அதனால். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம என்னதான் வந்து அந்த நூடுல்ஸில் வந்து உப்பு சேர்த்துருந்தோம் அப்படின்னாலும் அது வந்து தண்ணியோடு போயிருக்கும். ஸோ இந்த எக்குக்கு அண்ட் அந்த நூடுல்ஸ்க்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணுங்கிற எந்த ஹெர்பாக இருந்தாலும் பரவாயில்ல, பீஸா டாப்பிங், சீசனிங்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து ரொம்ப சிம்பிளாக இந்த நூடுல்ஸில் கொடுத்துருப்பாங்க இல்லையா டேஸ்ட் மேக்கர், அதோட மசாலாவை தான் இது கூட சேர்த்துக்கிறேன். சால்ட் அண்ட் அது கூட டேஸ்ட் மேக்கர் சேர்த்துருக்கேன், அவ்வளோதான். நீங்கள் வந்துட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம், இல்லை பீஸாவுக்கு சீசனிங் யூஸ் பண்ணுற எதுவாக இருந்தாலும் இதுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் உங்களுடைய விருப்பம் தான். ஸோ இதை வந்துட்டு மேலே நம்ம ஆட் பண்ணும்போது இதோட ஸ்பைசினஸ் நமக்கு கொஞ்சம் கிடைக்கும் சாப்பிடும்போது, அதுக்காக தான். இதை குக் பண்ணும்போது நம்ம கவனிக்க வேண்டிய ஒரே விஷயம் வந்து ஃப்ளேம் வந்து ரொம்ப கம்மியாக வச்சு நம்ம குக் பண்ணணும், அது ஒன்று மட்டும்தான். இல்லைனா நமக்கு வந்து முட்டை வேகாத அண்டு நூடுல்ஸ் பார்த்திங்கன்னா அடியில் இருக்கிறது குயிக்காக கருகி போன மாதிரி ஆகிடும். அதனால் ஸோ நம்ம ஆயில் அப்ளை பண்ணியிருந்தோம் அப்படிங்கிறதுனால இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஈஸியாக நமக்கு எடுக்க வரும். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து போச்ட் எக் சாப்பிட பிடிக்கும், அதாவது கொஞ்சம் அந்த பச்சையாக இருக்கிற மாதிரி சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அப்படியே எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். பட் நிறைய பேர் அந்த மாதிரி நம்ம விரும்ப மாட்டோம் இல்லையா, ஸோ அதை வந்து திருப்பி போட்டுக்கிறேன். திருப்பி போட்டதுக்கப்புறம் பின்னாடியும் நான் எக்ஸ்ட்ரா இருக்கிற மசாலாவையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதையும் ஒரு 2 மினிட்ஸ் வந்து குக் பண்ணிவிட்டு எடுத்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான். இது வந்துட்டு சாஸ் கூட உங்களுக்கு விருப்பமான எந்த ஒரு டிப் கூடயும் நீங்கள் வந்துட்டு இதை வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி. பாருங்கள், நம்ம இந்த மாதிரி திருப்பி போட்டனால அந்த எக்கோட எல்லோவும் வந்துட்டு நல்லா அந்த பாட்டும் நல்லா வெந்துருச்சு. ஸோ அது வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூட வைக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.